சாப்பிடலாம் உங்களை வரவேற்கிறது. எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எல்லாத்துலயும் ஒரு அழகு இருக்குது, நாங்க அந்த அழகை ரசிக்க பழகணும். உங்களோட சிரிப்பழகா இருக்குது, அதுக்காக காணொலிக்கு வாரோம்னு சொல்லுவினோம். நாங்கள் இருக்கிறத அப்ரிசியேட் பண்ற இல்ல அதுக்கு தான் ஆசைப்பட்டு கொண்டு போறது என்ன வாழ்க்கையில. உங்களோட சமையலை பார்த்து நாங்களும் சமையல் பழகினாங்கள் அப்படின்றது ரொம்ப குறைவு. அப்படி எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீண்ட நாளைக்கு பிறகு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. எல்லாரும் சுகமா இருப்பீங்கள் என்ற நம்பிக்கையோட வாங்கோ சாப்பிடலாம். சமையலுக்குள்ள போவோம். இன்றைக்கு சமையல் என்னன்னு சொன்னால் இறால் பிரியாணி மாதிரி தான் செய்ய போறேன். இன்ஸ்டா போட்டுக்குள்ள தான் போட போறேன். ஏனெண்டா அவ்வளவு ஹரிபரியா ஓடிக்கொண்டு திரிகிறதால நேரம் இல்லை. அதால நாங்க இன்றைக்கு இறால் பிரியாணி இன்ஸ்டா போட்டுக்குள்ள தான் இருக்கிறத வச்சு ஒரு சமையல் உண்டு. சமையலை காட்டுறதை தாண்டி வாங்கோ சாப்பிடலாம், சமையலை காட்டுறதை தாண்டி உங்களை எல்லாரையும் கன நாள் நான் பார்க்கல. அதாலதான் இன்றைக்கு அவசரமா இன்றைக்கு காணொலி எடுக்கிறதா விடுறதான்னு சொல்லி போட்டுச்சு. கனன காலம் போட இல்லை, கட்டாயம் போடணும் இன்றைக்குன்னு சொல்லி போட்டு தான் வந்தேன் நான். ஓகே, வாங்கோ சமையலுக்குள்ள போவோம். வளமை போல வெங்காயத்தை வெட்டுவோம். தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி நான் சமைக்கக்குள்ள உங்களுக்கு காட்டுறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கனகாலம் உங்களை சந்திச்சு ஒரு கோணருக்குள்ள உங்களை எல்லாரையும் நினைச்சு கொண்டுதான் இருக்கிறேன் நான். காணொலி போடையிலேயே வாங்கோ சாப்பிடலாமுக்கு காணொலி போடையிலேயேன்னு நினைச்சு கொண்டிருக்கிறேன் நான். வட்டிலப்பம் கடைசியா போட்ட காணொலி. ஒரு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை குயிக்கான ஒரு சமையல் தான் இன்றைக்கு. இன்றைக்கு ஃப்ரிட்ஜ் எல்லாம் வீட்டில் கிளீன் பண்ணினது எம்டி ஆக்கினேன் நான். வெங்காயத்தை வெட்டி கழுவவும். உண்மையா இன்றைக்கு நான் கனகாலம் உங்களை பார்க்கலைன்னுட்டு தான் வந்தது. இங்கு பக்கத்துல இருந்து வெங்காயத்தை வெட்டி கதைப்போம். தக்காளிப்பழம் உண்டு. எல்லாத்தையும் வெட்டி வச்சு போட்டு இன்ஸ்டா போட்டு எடுத்து போட்டு அதுக்குள்ள எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு தான் ஒரு இறால் பிரியாணி ஒன்று செய்ய போகிறேன். சில நேரத்தில் கொஞ்சம் பஞ்சி வந்தால் இல்லாட்டி கொஞ்சம் பிஸியாக இருந்தால் இன்ஸ்டா போட்டுக்குள்ள போட்டு விட்டால் அது தண்டை பாட்டுக்கு அவிஞ்சு வரும் அதுக்காக. ஆனால் சில நேரத்தில் இன்ஸ்டா போட்டில் போடைக்குள்ள கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில நேரத்தில் நல்லா குழஞ்சிடும். அப்போ நாங்கள் கொஞ்சம் பதமறக்கணும். வாழ்க்கையில் எல்லாம் அப்படித்தானே. உள்ளி நான் எப்போவுமே கொஞ்சம் கூட உள்ளி தான் பாவிக்கிறேன் நான். அதால் ஒரு பூடு அப்படியே எடுத்தேன் நான். இஞ்சி, தோலோடைய இருக்கா போட்டு கழுவி போட்டு தான் இதுக்குள்ள குத்த போறேன். இஞ்சி தோல் உரிக்க வேணும். நான் கணக்க இஞ்சி போடுறதில்லை இறால் பிரியாணிக்கு, கொஞ்சமா தான் போடுறேன் நான் இஞ்சி. வெங்காயத்தை சின்ன வெட்டுறேன். வெட்டினா தான் கெடியில பொரியும். தக்காளி பழத்தையும் இதே மாதிரியே தான் வெட்டுறேன் நான். சில பேர் கொஞ்சம் பெரிய துண்டுகளா வெட்டுறவ. நான் சின்னனா வெட்டுறேன் நான். ஏனண்டா டக்குண்டு அவிஞ்சிடும், போட்டோம்னு சொன்னா அவிஞ்சிடும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மற்றது எனக்கு இன்னும் ஒரு சேனல் இருக்குது, ஜாலினி என்று சர்ச் பண்ணினாலே வரும். இல்லாட்டி ஜாலினி கமல் பாரதி என்று அடிச்சிங்கன்னு சொன்னால் வரும். நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுகிறேன் மற்ற சேனல். அதில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் லைவ் போகிறேன் நான். கனடா நேரம் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் என்று சொல்லுவேன். ஆனால் 9:30 10 மணி ஆகும். அப்படி லைவ் போகிறது கொஞ்சம் எனக்கு சுகமாக இருக்கிறது. காணொலி எடுக்கிறத தாண்டி உங்களோட கதைக்கிறது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதுக்காக நான் வாரது.
உள்ளியை வந்து இடிக்கிறேன். ரெசிபி என்று கேட்டீங்கன்னு சொன்னால் பிரியாணிக்கு போடுற மாதிரி உள்ளி, வெங்காயம், தக்காளி பழம், இஞ்சி, மற்றது என்ன, நான் வந்து கடுகு, மற்ற அந்த பிரியாணி மிக்ஸ் கொஞ்சம் இருக்குது. மற்றது எங்கட கறித்தூள் கொஞ்சம் முறைப்புக்கு, எனக்கு கொஞ்சம் முறைப்பு வேணும். ஸோ எனக்கும் என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் முறைப்பு வேணும். அதால் கொஞ்சம் உரைப்பும் போட்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தான் வைக்கிறது. கூட ஒவ்வொரு மாதிரி சமைப்பினோம். அதை தாண்டி நான் கூட ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி சமைக்கிறது. ஸோ என்ன மாதிரி வந்தாலும் எங்கட வீட்டில் சாப்பிடத்தான் வேணும், சாய்ஸ் இல்லை வேற. எத்தனை பேர் என்ன தேடினீங்களோ தெரியாது, மன்னிக்க வேணும். நான் வந்து மற்ற சேனலில் ஜாலினி கமல் பாரதி என்ற சேனல்ல கொஞ்சம் காணொலிகள் கொஞ்சம் கூட போட்டேன். இதுல வந்து சமையல் காணொலி தானே போடலாம், அதுக்காக திறந்த ஒன்று தானே. சமைக்கிறதும் சாப்பிடுறதும் தான் இதுல போடலாம், மற்றதொன்றும் போடலாது இதுல என்றதுக்காக. இது வந்து உண்மையிலேயே சமையல் சேனல் தானே, அதுக்காக திறக்கப்பட்டதுல அப்படித்தானே செய்ய வேணும். ரூல்ஸை வந்து மாற்றக்கூடாது என்ன. அதாலதான் நான் ஒரு காணொலியும் இதுல எடுக்க, அதாலதான் போட இல்லை. கடைசியா போட்டதுல வட்டிலப்பம் போட்டிருந்தேன் நான். ஓகே, நான் பச்சை மிளகாய கதை பச்சை மிளகாய மறந்துட்டேன். பச்சை மிளகாய் எடுத்தோண்டு வரேன். அப்படியே நில்லுங்கோ. பச்சை மிளகாய் ஒரு 4 தான் எடுத்தேன் நான். ஒரு தக்காளி பழம், 3 வெங்காயம் எடுத்தேன் நான், கொஞ்சம் பெரிய வெங்காயம். ஏன் 4 பச்சை மிளகாய் எனக்கு கொஞ்சம் கூட போட விருப்பம். எங்கட விட்ட ஒரு ஆள் இருக்கிறார், ஜான்சன் பெரியவர். அவர் வந்து வாயு புட்டு ஸ்பைசி என்று சொல்லி பிரச்சனை. அதால குறைச்சு தான் போடுறது உரைப்புகளை. பச்சை மிளகாயை இப்படியே 2ஆ கீறி போட்டு போடுறேன் நான். இஞ்சியையும் உள்ளியையும் போட்டு குத்துறேன். கனடாவில் வந்து கூடுதலான அநேகமான வீடுகள் வந்து இந்த சிவர் எல்லாம் பலகையால தான் அமைக்கப்பட்டிருக்கும், சரியா? அப்ப இப்படி இப்படி குத்தேக்கெல்லாம் நல்ல சத்தம், வீடு ஃபுல்லா சத்தம். இன்ஸ்டாபோட் வந்து நல்ல ஒரு சாமான். நாங்கள் வந்து சமைக்கிறதுக்கு கொஞ்சம் அடுப்பில் கொஞ்சம் நேரம் இல்லாட்டி இந்த கடலை, பயறு எல்லாமே இதுல போடலாம். ஆனா கொஞ்சம் டைமை தான் வடிவா பார்க்கணும். டைம் வந்து கொஞ்சம் சில நேரத்தில் நல்லா அவிஞ்சிட்டுதுன்னு சொன்னா குழஞ்சிடும். அதை கொஞ்சம் பார்த்தா சரி. நான் வந்து போன கிழமை இன்ஸ்டாபோட்டில் சூப் செய்தேன் நான். பூக்கண்டுகள் எல்லாம் கொஞ்சம் மறைக்குது. ஓஃபண்டு தெரியுது. இப்போ பிளாக்கின் பண்ணினோன்னு ஓஃபண்டு தெரியுது. பொரிக்கிற மாதிரி, அந்த பொரிஞ்சு வர மாதிரி அந்த மோட்டுக்கு நான் டேர்ன் பண்ணுறேன். டேர்ன் ஆன் பண்ணி போட்டு இதில் வந்து 0035 வந்து விழுகுது. ஒன் பண்ணி வருது. தண்டை பாட்டுக்கே அதெல்லாம் ஒன் பண்ணுது. ஒன் பண்ணின உடனே இந்த ஹீட்டாக வைக்க நாங்கள் எண்ணெயை கொஞ்சம் விட்டுட்டு, அதுக்கு பிறகு பிரியாணிக்கு போடுற மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு, அரிசியையும் போட்டுட்டு அப்படியே மூடி வைக்க போகிறோம். கருவேப்பமில வாங்க மறந்தாச்சு. அதால நான் வளமை போல அப்பா வந்து கூடத்தான் எனக்கு வேண்டி கொடுத்து விடுவார். அதை வந்து நான் கழுவி போட்டு காய வச்சு இந்த பாக்ஸுக்குள்ள, இந்த போத்தலுக்குள்ள போட்டு வைக்கிறேன். நான் கழுவி காய வச்சு இன்றைக்கு அது உதவுது. இந்த பார்த்தீங்களா காய வச்சது. இப்போ போய் நான் டொரண்டோக்கு கருவேப்பிலை வாங்கி கொண்டு வரையலாது சூழ்நிலை பிள்ளை. இங்கே ஞாயிற்றுக்கிழமை சரியான சினோ கொட்டினது காலமே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு காணொலி எடுக்கிறது கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிறபடியால் நான் காட்டுறேன். எங்களோட பேக் சாட் எப்படி இருக்கண்டு வாரன் சமைக்க வலிக்கிட்டு இது வர வெளியில் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து எங்களோட வீட்டின் பின்பக்கம் பாருங்க, நிலைமை இப்படித்தான் இருக்குது. கதவை இந்த இன்ஸ்டாபோட் சூடு ஏறிட்டுது. நாங்கள் வந்து எண்ணெயை விட போகிறேன். எண்ணெய் கொஞ்சமும் நெய் கொஞ்சமும். ஸோ கொஞ்சம் எண்ணெய் காட்டணுமென்றதுக்காக எல்லா போத்தலையும் எடுத்துக்கொண்டு வந்துட்டேன். ஸோ இது வந்து கடுகை போட்டு பொரிய விட்டுட்டு, கடுகு இது வந்து காஞ்ச ரம்ப இலை 2 கிணக்க போட தேவையில்லை. ஏன்னா இது இறால் தானே, சிக்கன் பிரியாணி இல்லை தானே, அதனால் கொஞ்சம் போட தேவையில்லை. இது வந்து அன்னாசி பூ நான் வந்து பாதி தான் போடுறேன். நான் வந்து கருவாவை இப்படி உடைச்சு போடுறேன். ஓகே,
எடுத்ததை எடுத்த வைக்கணும். அதை தாண்டி மெயின் மேட்டர் இந்த காஞ்ச கருவேப்பிலை. அடுத்த கிழமை அப்பா வேண்டி கொடுத்து விடுவார் கருவேப்பிலை. இப்ப பார்த்துட்டு நடக்கும் எத்தனை இப்ப பார்த்துட்டு காஞ்சதா போட்ட நீ என்று சொல்லி போட்டு அடுத்த கிழமை வேற கருவேப்பிலை. அதனால பிரச்சனை இல்லை எனக்கு. காஞ்ச கருவேப்பிலை என்றாலும் இருக்குது என்று சொல்லி கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நாங்கள் வந்து இருக்கிறத அப்ரிசியேட் பண்றே இல்ல, அதுக்கு தான் ஆசைப்பட்டு கொண்டு போறது. என்ன வாழ்க்கையில இருக்கைக்குள்ள அதுக்கு மரியாதை கொடுக்கணும். காஞ்ச கருவேப்பிலைக்கு இவ்வளவு தத்துவமாட்டா இது வாழ்க்கைக்கும் பொருந்தும். அதால சொல்றேன். ஒரு கால் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தான் எண்ணெய் விட்டேன் நான். வெங்காயம் எல்லாம் தாளிச்ச உடனே தான் இஞ்சியை போட்டுட்டு தக்காளி பழத்தை போட்டுட்டு வேறு என்னவோ நினைச்ச நான் மறந்துட்டேன். ஓகே, கொஞ்சம் உப்பும் போடணும். கல் உப்பண்டபடியால உடனே போட்டுடணும். இது வந்து ஃப்ரைட் ரைஸ். நீங்க பார்த்தது வந்து ஃப்ரைட் ரைஸ். என்னடா இது ஃப்ரைட் ரைஸ் வேற பிரியாணி வேறேன்னு சொன்னா காலமா வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து எளியா போகணும் ஜாலின்னு சொல்லிட்டார். அதால நான் வந்து குயிக்கா அவருக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்து கொடுத்து விட்டேன் நான் ரால்ல. அப்போ கொஞ்சம் ரால் எடுத்து வச்சேன் நான். பிரியாணி செய்யணும், ஏனெண்டா வீடியோ எடுக்கணும் வந்துட்டு நான் அந்த ஃப்ரைட் ரைஸை செய்து கொடுத்துட்டு தான் ராலில் பிரியாணி செய்வோம்னு சொல்லி போட்டு அவருக்கு அதை கொடுத்து விட்டுட்டு இப்போ பிரியாணியை தொடங்குறேன். ஏனெண்டா அந்த ஃப்ரைட் ரைஸ் நான் வீடியோ எடுக்க இல்லை. ஸோ வீடியோ எடுக்காமல் ஒரு நாளும் இந்த ரால் பிரியாணி நான் போட இல்லை தானே, அதால் போடுறேன். நான் வந்து கூடுதலாக இந்த இன்ஸ்டா போட்டில் வந்து இதே மாதிரியே இஞ்சி போட மாட்டேன். இஞ்சி போடாமல் இதே இன்க்ரீடியன்ஸோட மீன், அந்த சாமன் மீன் பிரியாணி செய்கிறேன் நான். எங்கட விட்ட வந்து மீன் இறால், மற்றது நண்டு, மீன் இறால் நண்டு கருவாடு, இதுதான் எங்கட வீட்டில் மச்சமண்டா கூட சாப்பிடுறது. சிக்கன் வந்து சாப்பிடுறது ஆனால் கொஞ்சம் குறைவு. அந்த வாசனை திரவியங்கள் போட்டதால நல்ல வாசமாக இருக்குது. இதுதான் இன்ஸ்டா போட்டின் மூடி. இன்ஸ்டா போட்டின் மூடி இருக்குதானே, இதுக்கு ஒரு கதை இருக்கு. என்னண்டா நாங்கள் வந்து இப்படி வச்சுட்டு இப்படித்தானே வைக்கிறது. உண்மையிலேயே இதுல வந்து இந்த கேண்டில் இருக்குது. அந்த ஹேண்டில் இப்படி வச்சு விட்டா இருக்குமா மூடி, எனக்கு தெரியாது. நான் வந்து டிக்டாக்கை வந்து பார்த்து கொண்டு இருக்கேக்கல இன்ஸ்டா போட்டின் மூடியை வந்து இப்படித்தானா மூடணுமாம் என்ன. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒன்று இருக்குது. இதுல இப்படியே வச்சு விட்டால் எங்களுக்கு இடம் பிடிக்காது. மற்றது மூடியை வச்சுட்டு தேட வந்த வயல் என்ன, எனக்கு கனகாலமா அது தெரியாது. நான் டிக்டாக்ல பார்த்து தான் கண்டுபிடிச்சேன். நான் மற்றாக்களை பார்த்து தான் நான் பழகி கொண்டிருக்கிறேன். அதுதான் உண்மை. பார்த்தா சில நேரம் உங்களுக்கு ஜாலிக்கு எல்லாம் கணக்கு தெரியும் மாதிரி இருக்கும், ஆனா தெரியாது. நானே சொல்றேன் எனக்கு ஒன்றும் தெரியாதுண்டு. ஓகே, நான் கணக்கு எண்ணெய் விட இல்லை, எண்ணெய் விடாத சமையலால தான் கொஞ்ச நேரம் கொஞ்சம் கூட அவிய விடணும். கருக மாட்டுது, இருந்தாலும் பார்த்து பார்த்து ஒரு கிளறி விடத்தானே வேணும். மெயின் இன்கிரீடியன்ஸ் எடுக்க இல்லை. என்னன்னு சொன்னால் இறால், அது வந்து ஃப்ரீசருக்கு தான் இருக்குது. ஃப்ரீசருக்குள்ள வச்சுதான் எடுக்க வேணும். இங்க வந்து உடனே ஃப்ரெஷ் இறாலா வந்து இங்க கனடாவிலே அது இல்லை எங்களுக்கு. அதால மீன், இறால், நண்டு எல்லாமே ஃப்ரீசருக்குள்ள இருந்து எடுத்து போட்டு தான் சமைக்க வேணும். கொஞ்ச நேரம் நான் வந்து தண்ணிக்குள்ள போட்டு வச்சேன்னு சொன்னால் இறால் வந்து இலகிடும். அங்கால வந்து வெங்காயம் பொரிஞ்சு கொண்டு இருக்குது இன்ஸ்டா போட்டுக்குள்ள. அடுப்பில் ஒரு அலுவலம் இல்லை இன்றைக்கு எங்களுக்கு. இப்ப வந்து கொஞ்சம் நெய் போட போறேன். இந்த நெய் வந்து நல்லது, இவ்வளவு தான் போட போறேன். இது கொஞ்சம் ஊறட்டும். நாங்கள் இப்படியே சிங்கில் வைச்சால் சண்டை பாட்டுக்கு ஊறும் இறால். உள்ளி, இஞ்சி நல்ல வடிவா இந்த இஞ்சியும் உள்ளியும் வாசம் போக விட்டுத்தான் நான் வந்து தக்காளி பழத்தை போட போறேன். தக்காளி பழத்தை போட்டு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இறாலை போட்டுட்டு கொஞ்சம் வதங்கி எல்லாம்
செய்த பிறகு நாங்கள் வந்து அரிசியை கழுவி கொட்டணும். வெங்காயம் ஓரளவுக்கு ஒரு பொன்னிறமா பொரிஞ்சிட்டுது. இப்போ வந்து தக்காளி பழத்தை போடணும். தக்காளி பழத்தோட சேர்த்து வெட்டி 2 கீறி வச்ச பச்சை மிளகாய் பாருங்கள். இறாலை வந்து போடுறேன். நாங்கள் அரிசி எடுத்து கழுவி போட்டு தூள் எல்லாம் போடணும். அதுக்கு முதல் பாத்திரங்கள் கொஞ்சம் சேர்ந்துட்டுது. மசாலா, இறால், தக்காளி பழம், வெங்காயம் எல்லாம் போட்டு அவிஞ்ச உடனே தான் அரிசியை போட போறேன். அதோட சேர்த்து முட்டை அவிய வைக்க போறேன். முட்டை அவிய வைக்கிறது தெரியும் தானே எல்லாருக்கும். தண்ணியை விட்டு கொஞ்சம் உப்பை போட்டுட்டு, உப்பை போட்டால் இந்த முட்டையின் கோது வந்து சுவமா ஈஸியாக உடையுமாம். அதுக்காக போட்டுட்டு தண்ணியை விட்டுட்டு அவிய வைக்க வேண்டியதான். நில்லுங்க வாரன். அடுப்பை போட்டுட்டு அவிய வச்சா இந்த முட்டை அவிகிற நேரத்தில் பிரியாணியும் கொஞ்சம் அரைவாசி இந்த இறாலும் வந்து கொஞ்சம் அவிஞ்சிடும் முட்டை அவிகிற நேரத்தில். அதனால தான் முட்டையை அவிய வச்சுட்டு இந்த பிரியாணி மசாலாவில் ஒரு கொஞ்சம் போட போகிறேன், கொஞ்சம் பவுடர். அதுக்கு பிறகு எங்களோட கறித்தூள், கிங் கறித்தூள் போட போகிறேன். கொஞ்சமாக தான் இது போட போகிறேன். அந்த பிரியாணி மிக்ஸும் வந்து கொஞ்சம் முறைப்பானது தான். அப்போ நாங்கள் எங்கட தூளும் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு. ஓகே, முட்டை வந்து அவிஞ்சிட்டுது. நல்ல ஹை ஹீட்டில் ஒரு 10 நிமிஷம் இல்லாட்டி 12 நிமிஷம் நின்றா நல்ல வடிவா முட்டையை அவிஞ்சிடும். அவிச்சாச்சு. முட்டையை அவிச்சு அந்த சுடு தண்ணியை ஊற்றி போட்டு முட்டையை இப்படி இப்படி கொஞ்ச நேரம் இப்படி குலுக்கினால் முட்டையின் செதில்கள் எல்லாம் வந்துடும். அதுக்கு பிறகு கொஞ்சம் ஈஸியா நாங்க உடைக்கலாம். முட்டை உடைச்சாச்சு. நமக்குள்ள மகள் வந்ததை கண்டிருக்கீங்க. அவாக்கு தெரியாது, நான் அப்படியே போட்டு விடுவேன். வைக்கிறது ஒரு இறால் பிரியாணி. ஆனா பாத்திரங்களுக்கு குறைவில்லை. ஒவ்வொண்டா எடுத்தடுத்து வந்துடும் குவிஞ்சு. ஒரு கொஞ்சம் மஞ்சள் சேர்ந்து எல்லாம் பொரிஞ்சிட்டுது. இனி வந்து அரிசியை கழுவி போட்டு கொட்டி போட்டு அவிச்சு வச்ச முட்டை இருக்குத்தானே அதையும் அதுக்குள்ள போட்டுட்டு அப்படியே மூடி வைக்க போறேன். பாஸ்மதி அரிசியில வந்து ஒரு 2 சுண்டு எடுக்க போறேன். ரைஸ் குக்கர் கப்பால 3 கப் எடுத்தேன் நான். அரிசியை கழுவைக்குள் கொஞ்சம் எல்லாத்தையும் வடிவா தேய்ச்சி கழுவணும். சில நேரம் வந்து மண் இருக்கும், அதால கொஞ்சம் வடிவா கழுவுறேன் நான். துப்புரவு முக்கியம்தானே. இந்த பூக்கண்டை வந்து என்னுடைய காணொலியை வந்து எதுக்காக நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று கேட்டீங்கன்னு சொன்னா எனக்கு தெரியும் நீங்க எதுக்காக பார்க்குறீங்க. ஒவ்வொரு விஷயத்துக்காக பார்க்கணும். என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவ வந்து ஏன் பார்க்கணும்னு சொன்னால் அக்கா வந்து காணொலி செய்கிறா அதுக்காக பார்க்குறோம்னு பார்ப்பினோம். இன்னொரு ஆக்கள் வந்து பார்ப்பினோம் என்னன்னு சொன்னா யாழ்னி எனக்கு தெரியும் அதால நான் பார்க்குறேன்னு சொல்லி. இன்னொரு ஆக்கள் வந்து சொல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் அவன் வந்து தமிழ் ரெண்டும் கதைக்க மாட்டினோம். ஆனால் யாழினி ஒருக்கா பார்க்கணும் என்ன செய்யறா வீட்டு சொல்லி டிரான்ஸ்லேட்டை போட்டுட்டு யூடியூப்ல அவை அப்படி பார்ப்பினோம். அதை தாண்டி என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து இந்த பூக்கண்டை வந்து பூக்கண்டில ஒரு நெட்டை முறிச்சு பதி வச்சு தனக்கு தரட்டாம்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் அவ வந்து பூக்கண்டுக்காக பார்க்குறோம். பூக்கண்டு ஸோ இந்த பூக்கண்டை வந்து கவனிச்சுட்டு ஜன்னற்கரையோட பூக்கண்டு இருக்குதாம். அந்த பூக்கண்டில நெட்டை முறிச்சு பதி வச்சு தனக்கு தரட்டாம். ஏன்னா இந்த பூக்கண்டு தான் தங்களை விட்ட ஊர்ல நின்றதாம். நான் உங்களுக்கு காட்டுறேன். அதான் நான் இப்ப கதைச்சு நான் உங்களுக்கு அந்த பூக்கண்டும் பிரேமுக்கு வருதுண்டு. இந்த பூக்கண்டை தான் அவ சொன்னது ஒரு பர்பிள் இலை கலர் அடிக்கும்.
பேர் வந்து உங்களோட சிரிப்பழகா இருக்குது அதுக்காக காணொலிக்கு வாரோம்னு சொல்லுவினோம். ஒரு சில பேர் வந்து ஒரு தடவை இப்போதைக்கு வந்து பெர்சன்டேஜ் படி பார்த்தீங்கன்னா அக்கா உங்களோட சமையலை பார்த்து நாங்களும் சமையல் பழகினாங்கள் அப்படின்றது ரொம்ப குறைவு. அப்படி வந்தது பெர்சன்டேஜின் படி ஒரு 1% இருக்கலாம். மற்றும்படி இந்த பூக்கண்டை பார்க்கறதுக்கு என்ன பார்க்கறதுக்கு சிரிக்கிறதுக்கு என்ன கதையை கேட்கறதுக்கு அப்படித்தான் என்ன காணொலியை பார்க்குற பார்வையாளர்களாகிய நீங்கள் இருக்கிறீங்க. அது எனக்கு தெரியும். ஏனென்றா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னொரு பகுதி உங்களுக்கு சொல்ல வேணும் என்னன்னு சொன்னால், என்னுடைய காணொலியில பார்த்துட்டு அவை பார்த்தவை என்று கூட எனக்கு தெரியும், ஆனா அவை பார்க்கல என்று சொல்லுவினோம். அப்படியானவையும் இருக்கிறான் சில பேர். மனுஷர்கள் வந்து பல விதம், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி. ஏன் பார்த்துட்டு பார்க்கல என்று சொல்லினோம் எனக்கு தெரியல. அப்படியும் ஒரு கொஞ்சம் பேர் இருக்கிறோம். கதைச்சு கொண்டு நிற்க இன்ஸ்டா போட்டில வந்து வளமையா இப்படி சாப்பாடுகள் போட்டால் எனக்கு கருகிறது இல்லை, ஆனால் கதையில வந்து கருகிரும். அதால கண்ணும் கருத்தமாக இருக்கணும். அங்கே ரால்ல அதால வாங்க நாங்கள் ரால் பக்கம் போய் இந்த அரிசி அதுக்குள்ள கொட்டி மூடி வச்சுட்டு சுடுதண்ணியை விட வேணும். சுடுதண்ணியை விட்டு மூடி வச்சுட்டு அதுக்கு பிறகு நான் கண்டினியூ பண்றேன் கதையை. களி வச்ச அரிசியை போடுறேன். இப்போ சமைக்கையும் சுடுதண்ணியை வச்சுட்டா சுவம். சுடுதண்ணி வைக்க மறந்துட்டேன். ஏண்டா சுடுதண்ணியை ஊற்றி விட்டா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அவிஞ்சிடும். கரண்ட் கண்டிஷன் இப்படி தான் இருக்குது. வந்து சுடுதண்ணி கொதிச்ச உடனே சுடுதண்ணியை கொஞ்சம் விட்டு அளவாக விட்டுட்டு அதுக்கு பிறகு முட்டையையும் போட்டுட்டு, அவிச்ச முட்டை இருக்குதானே அதையும் இதுக்குள்ள போட்டுட்டு தான் மூடி வைக்க போகிறேன். இப்போதைக்கு சும்மா இதில் இந்த மூடியை மட்டும் மூட போகிறேன். அதுக்கு பிறகு அவிச்ச முட்டை எல்லாத்தையும் போட்டுட்டு ப்ரெஷர் குக்கரில் அரிசி அவிய விடணும். சுடுதண்ணி வைக்க மறந்துட்டேன். அதால் என்னன்னு சொன்னால், இன்னொரு காலத்தில் வந்து ஊரில் இருக்கைக்குள்ள வந்து இந்த ரால் பிரியாணி, அந்த பிரியாணி, இந்த பிரியாணி எல்லாம் எங்களுக்கு தெரியாது. அம்மம்மா என்ன சமைச்சு தருவாவோ அதைத்தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு அனுப்புறது. இங்கே வந்தால் இந்த என்னென்னவோ பிரியாணி எல்லாம் இருக்குன்றது இங்கே வந்து தான் எனக்கு தெரியும். ஊரில் இருக்கைக்குள்ள இது ஒன்றும் தெரியாது. ஒரு வெள்ளிக்கிழமையண்டா மரக்கறி சாப்பாடு, அப்பளம், மிளகாய் எல்லாம் பொரிச்சிருக்கும், தயிர் எல்லாம். அதை தாண்டி வந்து ஒரு நாள் தான் நாங்கள் வந்து அநேகமாக ஒரு நாள் இல்லாட்டி 2 நாள் தான் மச்சம் சாப்பிடுவோம். உங்களோட வீட்டிலே என்ன மாதிரி, எங்களோட வீட்டில் இதுதான் கதை. கனநாள் வந்து நான் காணொலி போட இல்லை, வந்து எடுக்கிறதா விடுறதான்னு சொல்லி போட்டு நான் காலமே யோசிச்சேன். நான் ஓகே கனநாள் போட இல்லை, அதுக்காக வேண்டாலும் ஒரு கால் போடுவோம் உங்களுக்காக காணொலி. ஏனென்றா எல்லாருக்கும் நன்றி, சப்போர்ட் தந்ததுக்கு நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு மற்றவையோட ஒரு பகிர்ந்து கொள்ளுங்க. யாரெல்லாம் என்ன தேடினீங்கள், தேடினவை எல்லாரும் கையொத்தி ஒரு தம்ஸ் அப் போடுங்க எனக்கு. அப்போதான் தெரியும் எத்தனை பேர் என்ன தேடினீங்கள்னு சொல்லி. பார்க்குற எல்லாரும் உங்களுக்கு என்னுடைய காணொலிகள் பிடிச்சிருந்தால், தொடர்ந்து பார்க்கணுமென்று நீங்கள் விரும்பி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உங்களோட உறவினர்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. கனடாக்கு வந்த புதுசில் வந்து தனியாக இறால்னு சொன்னால் இறால் பொரியல், இறால் குழம்பு அது மட்டும்தான் தெரியும். நான் உங்களுக்கு கொண்டு சொல்ல வேணும் என்னன்னு சொன்னால், அப்பாண்ட பிறந்த நாளில் வந்தது 79வது பிறந்த நாள். என்னுடைய அப்பாண்ட பிறந்த நாள் காணொலியும் அப்பாண்ட 79வது பிறந்த நாளில் வந்து நான் அப்பாவை வந்து கொஞ்சம் கேள்விகள் கேட்டேன், நான் பேட்டி எடுத்தேன். நான் அதுவும் வந்து என்னுடைய மற்ற சேனலில் இருக்குது. எனக்கு வந்து நீங்கள் அப்பாவையும் பார்க்கணுமென்று விருப்பம். ஏன்னா நான் அடிக்கடி அப்பாவை பற்றி இந்த சேனலில் உங்களோட கதைச்சிருக்கிறேன். நான் வந்து இப்படி சமைக்கிறேன், இப்படி தமிழ் கதைக்கிறேன், இல்லாட்டி இந்த 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 யூடியூப் எடுக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு அப்பாவும் ஒரு காரணம். ஏன்னு சொன்னால், அப்பா வந்து அந்த நேரத்திலேயே உனக்கு குரல் நல்லதுன்னு சொல்லி போட்டு கொண்டே வானொலியில் என்ன விட்டதால தான் எனக்கு பயம் இல்லாமல் கொஞ்சம் அந்த அந்த பயிற்சி வந்து எனக்கு இங்கே உதவுது.
அந்த முடிவை வந்து அப்பா எடுக்காம இல்ல நீ மூத்த பொம்பளை பிள்ளை அம்மாவும் இல்லாதால நீ வந்து உன் வாழ்க்கையில ஒன்றையும் அச்சீவ் பண்ணக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே சமைச்சு கொண்டுதான் இருக்க வேணும், சமைச்சு சாப்பாட்டை போட்டுட்டு வீட்டுக்கு இரு சொல்லி அப்பா அந்த நேரம் வந்து எனக்கு சொல்லி இருந்தால் ஒன்றுமே என்னால செய்திருக்கலாதுன்னா அப்பா அந்த சொல்ல கேட்கத்தானே வேணும். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாய் சிறந்தொரு கோயிலும் இல்லை. தாய் இல்லாதால கோயிலும் மந்திரமும் எல்லாமே அப்பா தான். அவர் வந்து இது எங்களுக்கு நாங்க கனடாக்கு வந்த உடனே நீங்க வந்து தமிழைத்தான் கதைக்க வேணும், தமிழை தாண்டி ஆங்கிலம் கதைக்க கூடாது வீட்டில என்றெல்லாம் சொல்லுவார். நீங்களும் வந்து ஏழுமாயிருந்தா நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு விடுறேன், அப்பா அந்த காணொலி இருக்கா போய் பாருங்க. நான் வந்து வியூவர்ஸ் எடுக்கிறதுக்காக சொல்ல இல்லை, என்னுடைய அப்பாவை உங்களுக்கு காட்டணும்ன்றது எனக்கு பல நாள் கனவு. அந்த அதுக்காக தான் சொல்கிறேன். பட் அப்பா நல்லா சமைப்பார். ஒரு நாளைக்கு நான் அப்பா வீட்டை போயிட்டு, அப்பா வந்து 2வது தம்பியோடு தான் இருக்கிறார், அங்கே போயிட்டு நான் ஒரு நாளைக்கு நான் எடுத்து காணொளி போடுறேன். இங்கால வந்து அவிஞ்சு கொண்டு இருக்குது. நான் என்ன செய்ய போகிறேன்டா, இப்போ ஒரு கொஞ்ச நேரம் அவிஞ்சிட்டுது, நான் இனி முட்டையை வந்து போட போகிறேன் சேர்ந்து அவிகிறதுக்கு. அந்த முட்டையும் அந்த அரிசி இறால் எல்லாம் சேர்ந்து அவிஞ்ச ஒரு ஃப்ளேவர் வேறு. ஓகே, அதில் நான் இந்த பதத்தில் வந்து சுடுதண்ணி விடுகிறேன். சுடுதண்ணியை விட்டுட்டு இன்னொருக்கா இப்படியே கிளறி போட்டு மூடி விட போகிறேன். அதுக்கு பிறகு அரிசி எல்லாம் அவிஞ்சு நல்ல வடிவாக வரும். கடைசியாக போட்ட காணொளி வந்து வட்டிலப்பம். நான் வந்து இப்போ உங்களுக்கு வளமை போல நான் வந்து உங்களோட கொமெண்ட்டை வாசிக்க போகிறேன். கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து என்னட்ட கேட்கலாம். நான் வந்து இயன்றளவுக்கு இந்த காணொலியில் கேட்டீங்கள்னு சொன்ன அடுத்த காணொலியில் இயன்றளவுக்கு நான் பதில் தர்றதுக்கு முயற்சிப்பேன். அதே மாதிரி உங்களோட கொமெண்ட்டுகளை வாசிக்கிறதுல எனக்கு எல்லாதி பிரியம். வகையில் கண்ணிலே அம்புற இதுதான் நான் பிக் பண்றதில்லை. என்னுடைய கண்ணில அம்பிடுறதுகளை நான் வாசிக்கிறேன். நான் வெரி யம்மி யம்மி என்று சொல்லி சிவமதி செல்வா சிவமதி ஃபேமிலி என்று சொல்லி இவ வந்து கனடியன் யூடியூபர், சமையல் காணொலியில் போடுறவன். நல்ல வடிவா சமைப்பினம், டேஸ்டா சமைப்பினம். நான் சாப்பிட்டு இருக்கிறேன், அதால சொல்றேன். என்ன மாதிரி கொஞ்சம் பழகுற ஆக்கள் இல்ல, நல்லா சமைப்பா சிவமதி. அதால உங்களுக்கு பிடிச்சிருந்தால், சமையல் காணொலியில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை போய் பார்க்கலாம் அவைய காணொலிய. நன்றி சிவமதி. ஓவியா மை ஃபேவரட் டிசர்ட் என்று எழுதியிருக்கிறீங்கள். அப்போ ஓவியா வந்து இது என்ன வட்டிலப்பம், அது அந்த காணொலியில் வந்த கொமெண்ட்டுகள் தான் இது. அதால் அவ மை ஃபேவரட் டிசர்ட் அவன் எழுதியிருக்கா. நன்றி ஓவியா. சூப்பர் என்று சொல்லி எமிலி வினோ அக்கா, இவன் வந்து ஒரு கனடியன் யூடியூபர். அவன் வந்து குக்கிங் சேனல் வச்சிருக்கிறா. உங்களுக்கு ஏழும் என்று சொன்னால் அவன் அந்த காணொலியை நீங்கள் போய் பார்க்கலாம். இங்கே கனடாவில் வந்து மற்ற யூடியூபர்ஸோட நான் வந்து கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறேன். நான் அவைக்கும் என்ன பிடிக்கும், எனக்கும் அவைய பிடிக்கும். அவையோட சந்திச்சா வேற லெவல், நெக்ஸ்ட் லெவல் ஒரு சந்தோஷமா இருக்கிறது. சந்தோஷம் முக்கியம் இல்லையா வாழ்க்கையில, நான் அடிக்கடி சொல்றேன் தானே உங்களுக்கு. இன்னும் ஒரு கமெண்ட் வந்திருக்கு. நாகநாதன் சொர்ணலிங்கம் என்பவர் எழுதியிருக்கிறார். என்னன்னு சொன்னால், இதுவும் ஒரு வித்தியாசமாகத்தான் இருக்கிறது. நீங்கள் எங்கு சென்றாலும் வெங்கலக்கடைக்குள் ஜானை போன மாதிரி ஒரே கலகலப்பு தான். சந்தோஷம். வாழ்க்கை என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். நன்றி நன்றி. சொல்றது வாழ்க்கை என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். உண்மைதான். நாங்கள் வந்து எங்கட வாழ்க்கையை வந்து சந்தோஷமா அமைக்கிறது எங்கட கையில தான் இருக்குது. அவை அதை செய்யல, அவை இதை செய்யல, அவை அதை செய்யணும், இவை இதை செய்யணும் என்று சொல்லி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கல. அதுதானே எங்கட கையில தான் எங்கட சந்தோஷம் இருக்குது. ஆங்கிலத்தில் வந்து சொல்லுவினோம் என்னன்னு சொன்னால், லெட் யுவர் ஸ்ட்ரகிள் பிகம் யுவர் ஐடென்டிட்டி. அது என்னன்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்ச வர உங்களோட கஷ்டம்தான் உங்களுடைய அடையாளம். அதால வந்து அந்த அடையாளத்தை வந்து நாங்கள் தான் எடுத்துக்கொள்ள வேணும். நான் வந்து என்னுடைய அடையாளத்தை வந்து நானே கையில் எடுத்த நான் என்னுடைய சந்தோஷத்தை வந்து நான் யாருக்காகவும் கொடுக்கல. உதாரணத்துக்கு என்னுடைய பிள்ளைகளாலேயோ இல்லாட்டி என்னுடைய ஹஸ்பண்டாலேயோ என்னுடைய சகோதரத்தாலேயோ அப்படி என்று சொல்லி மற்றவையை வந்து நாங்கள் பிளைம் பண்ணாமல் அளவுக்கு நான் இனி சந்தோஷமா தான் இருக்க வேணும், வேற வழியே இல்லை என்ற மாதிரி அப்படி ஒரு கொள்கையை கொண்டிருக்கிறேன். அதாலேயோ என்னோ தெரியல, பார்க்குறவங்களுக்கு அப்படி தோன்றுது. அது உண்மைதான், உண்மையா அப்படித்தான்.
கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்தை வந்து எங்களுடைய அடையாளமாக்கி கொள்ள வேணும். அங்கதான் நாங்க நிக்கிறோம். அதுலதான் எங்களோட உயர்வு இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில நான் சந்திச்ச எல்லா விஷயங்களையும் என் அடையாளமாக மாற்றி கொண்டிருக்கிறேன். அதாலேயோ என்ன தெரியல, பாக்குறவங்களுக்கு அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் அதுகள் எல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு பாடம். அந்த பாடத்தை நாங்கள் படிச்சு முடிச்சிட்டோம். ஒரு விஷயத்த அதை நெகட்டிவா எடுக்கிறோமா இல்லாட்டி பாசிட்டிவா எடுக்கிறோமா என்றதுலதான் இருக்குது. எல்லாத்தையுமே நாங்கள் பாசிட்டிவா எடுத்தோம்னு சொன்னால் இந்த யூனிவர்ஸ் வந்து எங்களுக்கு சரியான பாதையை தரும். நான் இதை உங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு அந்த பார்வையாளர் தான் காரணம். அதால உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த நேரத்தை எடுத்து எல்லாரும் கமெண்ட் பண்ணினதுக்கு நன்றி. வாங்கோ, நாங்கள் வந்து இந்த மிச்ச பாத்திரத்தையும் ஒரு கலவணும். கதையோட கதையா கதைச்சு கொண்டிருந்துட்டேன், பாத்திரத்தை கலவரம் மறந்துட்டேன். இந்த சமையல் பிரியாணி வந்து அவிஞ்சு கொண்டிருக்கக்குள்ளேயே நாங்கள் கொஞ்சம் கிளீன் பண்ணி விட்டால் கொஞ்சம் சுவமா இருக்கும். மஞ்சளும் மஞ்சள் துணி, மஞ்சள் சுவெட்டரும் மஞ்சள் துணியும் நல்லா பொருந்துது. எதுக்கு மேட்சிங் பாக்குறது இல்லையா வாழ்க்கையில? என்ன சும்மா மேட்சிங்கா இருக்குன்னு சொல்லி சொல்றது தானே, இதுல ஒன்றும் வர போறையில தானே. பாத்திரத்தையும் கழுவி இந்த இதுல ஏதாவது கொட்டுண்டு இருந்தா, சாப்பாடுகள் சமைக்க வெங்காயம் வெட்டேக்க வெங்காயத்தோல் அதுகள் இதுகள் கொட்டுண்டு இருந்தா அது எல்லாத்தையும் நாங்கள் கொஞ்சம் கழுவி வச்சு விட்டா ஓகே. நடுகளும் தான் இப்படி கிளீன் பண்ணி போட்டு நிற்கிறேன் நீங்களா யாழ்னியடா? இல்லை இல்லை அப்படியெல்லாம் செய்கிறேன் இல்லை. நான் சில நேரம் கொஞ்சம் குப்பையாக தான் இருக்கும். அதுக்கு என்ன செய்யறது? சமைச்சா குப்பை வருந்தானே. என்ன மியூசியமே எங்கட வீடு இல்லை தானே. இந்த கவுண்டர் டாப் ஒரு கிளீன் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு காலம் சொல்றேன். என்னண்டா வேலையால வரைக்குள்ள என்ன ஜாலினி கிச்சன் எல்லாமே இப்படி இருக்குன்னு சொல்லுவேன். நான் என்ன சொல்றது தெரியுமா? மியூசியம் உங்களோட வீடு இல்லத்தானே, அப்படி இப்படி வந்து பொருட்கள் இருக்கும், பிறகு நாங்கள் கிளீன் பண்றது தானே. இதுல என்ன இழப்பு வரப்போகுது? நேரம் இருக்கேக்குள்ள கிளீன் பண்ணலாம் என்று சொல்லி ஏதோ வாய வச்சு பிழைச்சு ஏதாவது சொல்லி கொண்டு போயிடுவேன். இப்படித்தான் சொல்றது, தலையெழுத்துன்னு சொல்லி போட்டு அதுக்கு அப்புறம் ஒன்றும் கிடைக்கிறதில்ல. நாங்கள் வந்து எல்லாம் நான் வந்து கிளீன் பண்ணி வச்சிட்டேன். வைக்கவும் கணக்கா வந்து ஒரு 15-20 நிமிஷத்துல வந்து நின்றுட்டுது. உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கண்டு. வா பார்த்தீங்களா? இந்த இறால் பொரியல் தெரியுது எப்படி இருக்கண்டு வேறங்க. அது எனக்கு வந்து இந்த பிளேட்டில் சாப்பிட்றதுக்கு பிளேட்டில் எனக்கு சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லை. எனக்கு வந்து இந்த சில்வர் பிளேட்டில் தான் சாப்பிட்றதுக்கு விருப்பம். கொஞ்சம் ஓவர் எனக்கு விளங்குது. பிளேட்டும் இல்லாமல் இந்த பூமியில எத்தனையோ வர்றீங்கன்னா உங்களுக்கு பிளேட்டும் தந்தது பார்த்தாம கடவுள். அதுக்கெல்லாம் என்னமோ தெரியல, எனக்கு இந்த சில்வர் பிளேட்ல சாப்பிட்றதுக்கு விருப்பம். அதால இந்த பெரிய ஒரு தட்டில கொஞ்சமா நான் இறால் பிரியாணியை போட்டு உங்களுக்கு சாப்பிட்டு காட்ட போறேன். ஏன்னா இந்த தட்டில சாப்பிட்றத விட இந்த தட்டில சாப்பிட கொஞ்சம் டேஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுலதான் சாப்பிட்றது ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்டா இருக்கும். என்னன்னு சொல்றதுன்னா நான் கூக்குன்னு சொல்லக்கூடாது தானே, அதனால நான் சொல்லல. வாங்க போடுவோம். இப்ப கொஞ்சம் சோறு, முட்டை எல்லாம் மேட்ச் பண்ணுது. என்ன இந்த ஸ்வெட்டருக்கு எல்லாம் முட்டைக்கு மேட்ச் பண்ணுது. துடைக்கிற துணி மஞ்சள், இந்த பிரியாணியும் மஞ்சள் மாதிரி இருக்குது. ஓகே, நான் இதோட வந்து குயிக்கா உங்களுக்கு சில நேரத்தில் கட்டிங் போட்டு தேவையில்லை, வெங்காயத்தை உரிச்சு வச்சு சாப்பிட போறேன். போட்டுட்டு வெங்காயத்தோட சாப்பிட போறேன். போறதால பாருங்க அந்தர படம் வெடி கிடக்குது. என்ன மகள் அங்க வலிக்கிட்டுட்டா, நான் வேற இந்த காணொலி எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். இப்படியான சாப்பாடுகள் சாப்பிடக்குள்ள சுடுதண்ணி குடிக்கிறது நல்லா. அதால சுடுதண்ணியை விட்ட நான் சாப்பிட்டு முடியாக்க முன்னம் இந்த சுடுதண்ணி குளிர் தண்ணி ஆகிரும். கிளாஸுக்குள்ள விட்டு வச்சிருக்கிறேன். தண்ணி குடிக்கிறேன்டா. இது டபுள் வால் கிளாஸ். இறால் பிரியாணி ரெடி. அதுக்கு ஒரு சம்பல் போட்டிருக்கலாம் தான், ஆனால் போட இல்லை, ஏனெண்டா டைம் இல்லை. இறால் பாருங்க என்ன மாதிரி பொரிஞ்சு நல்ல வடிவாக வந்திருக்குது. அதோட சேர்த்து ஒரு முட்டை எல்லாம் சேர்த்து சாப்பிட போறேன். இப்போ டேஸ்ட் டெஸ்டிங் டைம். சாப்பிடணுமாண்டா
கொஞ்சம் சோத்தையும் எடுத்து ஒரு துண்டு முட்டையையும் வச்சு ஒரு துண்டு வெங்காயத்தையும் வச்சு அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் நீ. எனக்கு தெரியும், இது நான் முந்தி சமைச்சு சாப்பிட்ருக்கிறேன். அதால தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சமைப்போம்னுட்டு போட்டேன் நான் இதை. சூப்பராக இருக்கு. இந்த சிக்கன் பிரியாணி அதுகள் பிடிக்காத ஆக்களுக்கு இது ஓகேயா இருக்கும். யாருக்கு தான் சிக்கன் பிரியாணி பிடிக்காத எல்லாருக்கும் அநேகமாக பிடிக்கும். பட் ஒரு வித்தியாசமாக செய்து பார்க்கணுமெண்டா இப்படியும் செய்யலாம். வாங்கோ சாப்பிடலாம். மீண்டும் ஒரு முறை சொல்லுறேன், உங்களுக்கு என்னுடைய காணொலிகள் பிடிச்சிருந்தால் மறக்காம ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு போங்க. இன்றைக்கு உண்மையிலேயே உங்களை எல்லாரையும் சந்திச்சதுல மகிழ்ச்சி. மீண்டும் மற்றும் ஒரு வாங்கோ சாப்பிடலாம் சமையல் காணொலியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.